welcome every one of you to this morning devotion. இந்த காலை தியானத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். It is a blessed experience to enter into a new month in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தோடு புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்பதுதான் ஆசீர்வாதமான அனுபவமாகும். First let us thank the Lord for how wonderful, how faithful he has been in the past months. கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராய் அற்புதராய் இருந்தார் என்பதற்காக முதலாவது நன்றி சொல்வோம். Then we are going to surrender this month into the hands of the Lord and we are going to enter into this new month and new season. இந்த மாதத்தை கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து இந்த புதிய மாதத்தின் புதிய காலத்துக்குள் தேவ பிரசன்னத்தோடு பிரவேசிப்போம். Wherever you are gathered and watching this or joining us in this service, எங்கிருந்தெல்லாம் கூடி இந்த ஆராதனைகளோடு இணைந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் distance is not a matter to the Lord. கர்த்தரை பொறுத்தமட்டில் தூரம் ஒரு பிரச்சனையே இல்லை. The same presence of the Lord that is in my life here is going to come upon you. உங்களுடைய வாழ்க்கையில் வியாபித்திருக்கும் இதே தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் மீது இறங்கி வரும். You're going to experience the touch of the Lord. கர்த்தருடைய தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். The word of the Lord is going to stir up your faith. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பும். And holding his hands, அவருடைய கரங்களை பிடித்துக் you're going to கொள்ளுங்கள். move forward. நீங்கள் முன்னேறுவீர்கள். Hallelujah. Hallelujah. Shall we all stand in the presence of the Lord if possible? கூடுமானால் தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? He's been carrying us through. இதுவரை அவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். There were times when we walk with our own strength. நம் சுயபலத்தை கொண்டு நாம் ஒரு காலத்தில் நடந்து But when our strength gives up, நம் பலனெல்லாம் அற்றுப்போன போது the Lord has been faithful in carrying us with his own arms. கர்த்தரோ உண்மையுள்ளவராய் தம்முடைய நேச கரங்களில் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். Today whether you are feeling strong or weak, இன்னைக்கு நீங்கள் பலனாய் இருந்தாலும் சரி பலவீனமாய் it இருந்தாலும் does சரி not matter, அது ஒரு பொருட்டல்ல. because you are in the presence of a loving heavenly Father. ஏனென்றால் ஒரு அன்புள்ள பரம தகப்பனின் பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். Oh, if you are not able to take the next step, அடுத்தடி உங்களால் எடுத்து வைக்க முடியவில்லையா? he is willing to carry you on his shoulders. அவர் தம் தோளின் மேல் உங்களை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for how wonderful you have been in the past months. கடந்த மாதங்களில் எங்களுக்கு மிகவும் நல்லவராய் அற்புதராய் It is your grace that we are standing today and worshiping you. இன்னைக்கு நாங்கள் நின்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் உம்முடைய கிருபைதானே Even காரணம். now I pray, let your mighty hand come upon your children. எப்போதும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வரும்படி Let them ஜெபிக்கிறேன். feel your loving embrace. உம்முடைய அன்பின் அரவணைப்பை உணர்வார்களாக. Surround them with the power of your love. உம்முடைய அன்பின் வல்லமையினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். Carry those who are not able to take the next step. அடுத்தடி எடுத்து வைக்க முடியாமல் தவிப்போரை தூக்கி சுமப்பீராக. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். Hallelujah. 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 உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். Dear child of God, அன்பு தேவ பிள்ளையே, there is nothing you need to be afraid of, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. because your Father loves you. ஏன் உங்கள் தகப்பன் உம்மை நேசிக்கிறார். He will never stop loving you. உங்களை நேசிப்பது ஒருபோதும் நிறுத்த Nothing மாட்டார். can come between you and him. உங்களுக்கும் அவருக்கும் இடையில் ஒன்று வர முடியாது. His plans will be fulfilled in your life. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய திட்டங்கள் நிறைவேறியே தீரும். His plans are to prosper you. அவருடைய திட்டங்கள் உங்களை செழித்தோங்க His செய்வதே. plans are to exalt you. உங்களை உயர்த்துவதே அவருடைய திட்டமாகும். It is to lift you up to heights you cannot even imagine. நீங்கள் கற்பனையில் நினைக்க முடியாத உச்சத்தில் உங்களை தூக்கி வைப்பதே அவருடைய
No matter where you are in life, வாழ்வில் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி completely, முழுவதுமாக wholeheartedly முழு இருதயத்தோடும் surrender your life into His mighty hands. அவருடைய வல்ல கரங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை சரணடைந்து விடுங்கள். தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூக ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூக. Sometimes it might feel like the ship is rocking. சில நேரங்களிலே கப்பல் ஆட்டம் காண்பது போல் இருக்கும். The winds and the waves might get higher and higher. காற்றும் கடல்களும் அதிக உயரமாய் பொங்கி எழும்பலாம். But don't forget who is in the ship with you. ஆனாலும் உங்களோடு படகில் இருப்பவர் யார் என்று மறந்து Don't விடாதீர்கள். forget who is the captain of your ship. உங்கள் கப்பலின் மாலுமி இன்னார் என்பதை மறந்து The விடாதீர்கள். resurrected Savior. உயிர் தெழுந்த இரட்சகர். The one who won all victory. சகல வெற்றிகளையும் வென்றவர். He is the captain of your life. இவரே உங்கள் வாழ்க்கையின் மாலுமியாய் இருக்கிறார். Oh, you can rest, child of God. தேவ பிள்ளையே நீங்கள் இளைப்பாறலாம். Whatever is happening around you, உங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி. only with your eyes you shall see it. உங்கள் கண்களால் மாத்திரம்தான் நீங்கள் அதை காண்பீர்கள். Nothing shall by any means hurt you. ஒன்றாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. Righteousness, peace, and joy in the Holy Ghost. நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் That is சந்தோஷம். what belongs to you. அதுவே உங்களுடைய பங்கு. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீளம் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நீளம் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மை
ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி child of God, அன்பான தேவ பிள்ளைகளே, even as we are worshiping the Lord, நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதும் I see the heavens opened wherever you are. நீங்கள் இருக்கிற இடங்களிலே வானங்கள் திறந்திருக்க Oh, காண்கிறேன். the angels of the Lord, the hosts of the Lord are ascending and descending. கர்த்தருடைய சேனையின் தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். The work of the Holy Spirit is going to be mighty in your life, in your home. உங்கள் வாழ்க்கையிலும் வீட்டிலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை மகா வல்லமையாய் இருக்கும். Every curse is being broken. சாபங்கள் எல்லாம் முறிகின்றன. Every work of the devil will be destroyed in a second. பிசாசின் கிரியைகள் அனைத்தும் நொடி பொழுதில் அழியும். Only the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே, only the work of the Lord will be established in your life. கர்த்தருடைய கிரியை ஒன்று மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்பட்டிருக்கும். By the time the word of the Lord is done preached, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு முடிவதற்குள்ளே the devil's work is done பிசாசின் கிரியைகள் முடிந்திருக்கும். and the Lord's work has begun and established in your life. கர்த்தருடைய கிரியை ஆரம்பிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்பட்டிருக்கும். The Lord spoke and it happened. கர்த்தர் பேசினார், அப்படியே நடந்தது. Today as the Lord speaks to you, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறபடியே the same second, அதே வினாடியே things are going to be shifting. காரியங்கள் மாறும். Things are going to be changing. காரியங்கள் மாற்றப்பட்டு He's கொண்டிருக்கும். going to make everything beautiful in your life. அவர்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாய் அருமையாக்குவார். One last time shall we worship the Lord? கடைசியாக ஒரு முறை கர்த்தரை ஆராதிப்போமா? Hallelujah. Even now, people who are ready to give your tithes and the offerings to the Lord. இப்போதும் கர்த்தருக்கு உங்கள் காணிக்கை தசமபாகங்களை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கவனியுங்கள். You might be giving it online, நீங்கள் இணையத்தில் செலுத்தலாம். but you can say that amount in your mouth. ஆனால் உங்கள் வாயினால் அந்த தொகையை நீங்கள் If you அறிக்கையிடுங்கள். have it in your hand, you can take it in your hand. கைகள் வைத்திருந்தால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். We're going to pray the Lord, blessing of the Lord will come upon it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மீது இறங்கி வரும்படி ஜெபிக்க போகிறோம். The same Lord who took the 5 loaves and 2 fishes, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்ததே the ஆண்டவர். same Lord who multiplied it for the people, ஜனங்களுக்காக அதை பெருக பண்ணினதே கர்த்தர். the same Lord who made leftovers to be up here after it's done. எல்லாம் முடிந்த பின்பு மீதியான துணிக்கைகளை எடுக்க பண்ணினதே ஆண்டவர். Yes, He's going to take it in His hands. இன்றைக்கு உம்முடைய தங்கள் கரங்களில் வாங்க The blessing போகிறார். of the Lord is going to come upon your tithes, your offerings, and your special offerings, and your income. உங்களுடைய காணிக்கை தசமபாகம் விசேஷித்த காணிக்கைகள் வருமானத்தின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்க போகின்றன. Heavenly Father, we thank you and praise பரலோக you. பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for the wonderful time of worship. உம்மை ஆராதிக்க தந்த அற்புதமான நேரத்துக்காக Even நன்றி now, Lord, let சொல்லுகிறோம். your hand come upon their tithes and offerings, and even the stage project, offerings. இப்போதும் உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய காணிக்கை தசமபாகம் இந்த பலிபீடத்துக்கு எடுத்து கொடுக்கிற காணிக்கை மீது இறங்குவதாக. Lord, I pray, let your hand of blessing come upon it. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தின் மீது வரும்படி Let the ஜெபிக்கிறேன். power of your multiplication come upon their income. பெருக பண்ணுகிற உம்முடைய வல்லமை இவர்கள் வருமானத்தின் மீது Even இறங்குவதாக. as they've been faithful in giving what belongs to you. உமக்குரியதை கொடுப்பதில் உங்கள் உண்மையாய் இருக்கிறபடியினால் As they are in obedience to you, Lord, even as they build your kingdom. உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்தை இவர்கள் கட்டுகிறவர்களாய் I இருக்கிறபடியால் pray that you would build their house. கர்த்தர் இவர்கள் வீட்டை கட்டும்படி ஜெபிக்கிறேன். I pray that you would protect their lives and their household. கர்த்தர் இவர்கள் வாழ்வை இவருடைய வீட்டாரை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். I pray regardless of what's happening around them. சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, Let the blessing of heaven come upon them right now. இப்பொழுதே பரலோகத்தின் ஆசீர்வாதம் இவர்கள் மீது இறங்கும்படி I ஜெபிக்கிறேன். declare blessings upon every income source. எல்லா வருமான ஆதாரங்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை Blessings கட்டளையிடுகிறேன். upon every one of their bank accounts. இவர்கள் வங்கி
கோடிக்கணக்கு ஒவ்வொன்றினுடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாக. Let everything they put their hands into, let it prosper in Jesus' mighty name. இவர்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே வளமாய் வாய்ப்பதாக. I declare increase and multiplication and profit. ஒரு பெரிய லாபத்தின் பல்மடங்கு பெருக்கத்தின் அதிகரிப்பை நான் கட்டளையிடுகிறேன். I declare new blessings to come into their life in Jesus' mighty name. இயேசுவின் வல்ல நாமத்தில் புதிய ஆசீர்வாதங்கள் வாழ்வில் பெருக்கெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். Oh, the same God who declared multiplication, expansion over Jabez. யாபேசை பல மடங்கு பெருக பண்ணும்படி விரிவாக்கத்தை கட்டளையிட்டதே வல்ல தேவன். I declare expansion in their boundaries. இவர்களுடைய எல்லைகள் மீது நான் அதே விரிவாக்கத்தை கட்டளையிடுகிறேன். And Lord, let no sorrow be added to their life. இவர்கள் வாழ்வில் எந்த ஒரு வேதனையும் துக்கமும் கூட்டி கொடுக்கப்பட But வேண்டாம். let your children go from blessing to blessing. மாறாக உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் சிறப்பார்களாக. Everyone in their household, let them go from health to health. இவர்கள் வீட்டார் ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம் அடைவார்களாக. Let them go from joy to joy. சந்தோஷத்தின் மேல் சந்தோஷ பாக்கியம் பெறுவார்களாக. Go from peace to heavenly peace. சமாதானத்தின் மேல் பரலோக சமாதானத்துக்குள் வருவார்களாக. I declare all of heavenly blessings upon them. பரலோக ஆசீர்வாதத்தின் சம்பூர்ணத்தை இவர் மீது In பிரகடனம் this பண்ணுகிறேன். new month we are entering, நாங்கள் அடி எடுத்து வைக்கும் இந்த புதிய மாதத்தில், also in this new season, இந்த புதிய காலத்திலும் let not your children lack in anything. உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபடாதிருக்கட்டும் அப்பா. No matter how great their need might be, இவர்களுடைய தேவை எவ்வளவு பெரிதாயிருப்பினும் let your provision be greater. உம்முடைய போஷாப் அதிலும் Let பெரிதாயிருப்பதாக. your provision be many times greater. அதை காட்டிலும் பல மடங்குடைய போஷாப் So they will பெரிதாயிருப்பதாக. have the opportunity to do much for your kingdom. உம்முடைய ராஜ்யத்துக்காக இன்னும் அதிகமாய் செய்யும் வாய்ப்பு Bless கிடைப்பதாக. them and make them a great blessing. உங்களை ஆசீர்வதித்து We பேராசீர்வாதங்களாக. give you all glory, honor and praise. எல்லா துதி கன மகிமை உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவாய் அமர்ந்திருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. As I was waiting on the Lord for a promise to share with you, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கையில், even as we enter this new month and this new season, இந்த புதிய மாதத்தின் புதிய காலத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறபடியால், what the Lord revealed to me about these coming days, இந்த வருகிற நாட்களை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது என்னவென்றால், as to what the Lord is going to do in your life, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றும், what the Lord placed in my heart is this: என்னுடைய இருதயத்துக்குள் கர்த்தர் வைத்த காரியம் இதுதான். that the Lord is going to send favorable people into your life. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தயவு காண்பிக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் அனுப்பி வைக்க போகிறார். These are going to be people handpicked by the Lord. இவர்கள் கர்த்தரால் கை நீட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். People already prepared by the Lord. ஏற்கனவே கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். People who are commanded by the Lord to help you in your progress with life. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு உங்களுக்கு கை கொடுத்து உதவ கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள். People who will help you to inherit the blessings God had already ordained for you. உங்களுக்காக தேவன் ஏற்கனவே நியமித்திருக்கும் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். What you cannot do for yourself, உங்களுக்காக நீங்கள் எதை செய்ய முடியவில்லையோ, these God sent people will be able to accomplish it for you. அவைகளை எல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட இந்த ஜனங்கள் நீங்கள் சாதிப்பதற்கு அனுகூலம் பண்ணுவார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Now these people might come and help you knowingly. இப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் தெரிந்தே உங்களுக்கு உதவி செய்ய வரலாம். Many times they might end up helping you even unknowingly. பல சமயங்களிலே அறியாமலேயே உங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறதாக அமையும். But it's going to be the Lord who commands them to be kind to you. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தயவு காட்டும்படி கர்த்தர் அவர்களுக்கு It is கட்டளையிடுகிறார். the Lord who will command them to be favorable to you. உங்களுக்கு மிகவும் அனுகூல சாதகமாக இருக்கும்படி கர்த்தர் தான் அவர்களுக்கு கட்டளையிடுவார். It will be the Lord who commands them to go out of their way to help you and take you to your destiny. உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய லக்கை நோக்கி உங்களை கொண்டு போவதற்கு அவர்கள் கர்த்தரால் கட்டளையிடப்பட்டு வழி விலகி உதவி The செய்வார்கள். scripture the Lord gave as a promise to give you, உங்களுக்கு கொடுக்கும்படி வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த வசனம் found in Isaiah chapter 60. ஏசாயா 60ஆம் அதிகாரம். Isaiah chapter 60 verse 10. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். Let me read it for you. உங்களுக்காக நான் படிக்கிறேன். It says, the sons of strangers shall build up thy walls, and their kings shall minister unto thee. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். The last part says, for in my wrath I smote thee, but in my favor have I had mercy on thee. கடைசி பகுதி சொல்லுகிறது, என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். In English it's used the word my favor. ஆங்கிலத்திலே என் தயவினால் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The Lord is saying, when I place my favor inside some people towards you,
சிலருக்குள்ளாக உங்களுக்கு நேராக நான் என் தயவை வைக்கும்போது even total strangers will have no choice but to be favorable to you. முன்பினறியாத அந்நியர்களா இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even if they are so high up as the kings and rulers of the world, when I place my favor inside them towards you, they will have no choice but to help you. இந்த உலகத்திலே மிகவும் எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ராஜாக்கள் போன்றவர்களாய் இருந்தாலும் என்னுடைய தயவை உங்களுக்கு நேராக அவர்களுக்குள் நான் வைக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. These are days you're going to find the Lord sending people with favor into your life to help you. இந்த நாட்களிலே உங்களுக்கு உதவி செய்யும்படி தயவோடு கூடிய ஜனங்களை உங்கள் வாழ்க்கைக்குள் கர்த்தர் அனுப்பி வைப்பதை காண்பீர்கள். You can call the title of this message favor with strangers. இந்த செய்தியின் தலைப்பை அந்நியர்களிடத்தில் தயவு என்று நீங்கள் சொல்லலாம். Hallelujah. Hallelujah. What kind of people when the Lord places his favor inside strangers, கர்த்தர் அந்நியர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்க செய்யும் பொழுது எப்படிப்பட்டதா இருக்கும்? he will send the kind of people who will have the ability to help you. உங்களுக்கு உதவி செய்யும் திறமை ஆற்றல் படைத்த மக்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். They will have the wisdom, knowledge and understanding needed to counsel you. உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு தேவையான ஞானம், அறிவு, யோசனைகள் புத்தியாய் அவர்களுக்குள் இருக்கும். The Lord showed me three kinds of help you can expect from such people with favor when God sends them into your life. அப்படிப்பட்டவர்களை தயவுள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கைக்குள் கர்த்தர் அனுப்பி வைக்கும் பொழுது நீங்கள் மூன்று விதமான காரியங்களை எதிர்பார்க்கலாம் என்று கர்த்தர் கோடிட்டு காட்டினார். Number one, the Lord is going to send people with favor so they will speak for you. முதலாவதாக உங்களுக்காக பேசும்படியாக தயவு காண்பிக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் உங்களுக்காக அனுப்பி வைப்பார். Secondly, the Lord is going to raise up people who will stand with you. இரண்டாவதாக உங்களோடு கூட நிற்கும்படியாக ஆட்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். Thirdly, he is going to send people who will come to strengthen you. மூன்றாவதாக உங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் ஜனங்களை அனுப்புவார். First, the Lord is going to raise up people who are with favor to come and speak for you. முதலாவதாக வந்து உங்களுக்காக பேசும்படியாக தயவு நிறைந்த ஜனங்களை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புகிறார். In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் as we all know, Abraham eventually becomes a very great man blessed by God. நாம் அறிந்திருக்கிறபடி காலப்போக்கில் ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய மனுஷனாக வலம் வருகிறார். James 2:23 says he is even called the friend of God. அவர் தேவனுடைய சிநேகிதர் என்றும் அழைக்கப்பட்டார் என்று யாக்கோபு 2:23 சொல்லுகிறது. But when first the Lord calls him in Genesis chapter 12, he was nothing but an ordinary man. ஆனாலும் கூட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் ஒரு சாதாரண சாமானிய மனிதராகத்தான் இருந்தார். He begins his journey with his wife and his nephew. தன்னுடைய மனைவி சகோதரனோடு கூட அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். And the Lord promises him three things he did not have. அவரிடத்தில் இல்லாத மூன்று காரியங்களை தருவேன் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். This is what the Lord opened my eyes to see. நான் காணும்படி கர்த்தர் இதைதான் என் கண்களை திறந்து காண்பித்தார். The Lord said, I'm not going to promise somebody something that they already have. ஏற்கனவே ஒருவருக்கு உண்டாயிருக்கிற ஒரு காரியத்தை தருவேன் என்று நான் வாக்கு பண்ண மாட்டேன். So if the Lord had promised something to a person, that means that person doesn't have it already. ஒரு காரியத்தை தருவேன் என்று கர்த்தர் ஒருவருக்கு வாக்கு பண்ணுகிறார் என்று சொன்னால் அது ஏற்கனவே அவரிடத்தில் இல்லை என்று தான் அர்த்தம். So we can safely assume these three things the Lord promised Abraham does not have it yet. ஆகவே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிற இந்த மூன்று காரியங்களும் இன்னும் ஆபிரகாமிடத்தில் இல்லை என்று நாம் நிச்சயித்துக் கொள்ளலாம். According to Genesis chapter 12 verse 2, ஆதியாகமம் 12:2 வசனத்தின்படி God tells Abraham, I'm going to make you a great nation. ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the first blessing, முதல் ஆசீர்வாதம், the Lord says, and I will bless thee. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். That means Abraham was not already blessed. அப்படி என்றால் ஏற்கனவே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கவில்லை என்று தான் அர்த்தம். Secondly, the Lord says, I will make thy name great. இரண்டாவதாக நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். That means at that time his name was not great yet. அப்படி என்றால் அந்த காலத்தில் அவருடைய பெயர் இன்னும் பெருமைப்பட்டு இருக்கவில்லை என்று தான் அர்த்தம். Thirdly, the Lord says, I will make you a blessing. மூன்றாவதாக நான் உன்னை ஆசீர்வாதமாக்குவேன் என்று கர்த்தர் That means சொல்லுகிறார். at that point of time he did not have any resources to be a blessing to other people. அப்படி என்றால் அதுவரைக்கும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய எந்த மூலதன வளங்களும் ஒரு கைவசம் இருந்ததில்லை என்று தானே அர்த்தம். So at that time all Abraham had was a promise
from God. ஆகவே அந்த நேரத்தில் ஆபிரகாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை மட்டுமே உடையவராய் இருந்தார். Promised to bless him, அவரை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம், promised to make his name great, அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவதான வாக்குத்தத்தம், promised to make him a blessing to others. மற்றவர்களுக்கு அவரை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம். As we all know, நாம் அறிந்திருக்கிறபடி as Abraham was following God, ஆபிரகாம் தேவனை பின்பற்றி வருகிறபடியால், as he walked with God, தேவனோடு அவர் சஞ்சரிக்கையில் the blessing of the Lord began to increase in his life. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகத் தொடங்கின. Even Lot, his nephew, was so blessed. அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரனாகிய லோத்தே மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். They were so blessed they could not stay together. இருவரும் ஒன்றாக கூடி வாசம் பண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு They விட்டார்கள். had to move to different regions and to, in order to go and to live peacefully. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை சமாதானமாக பேணி காக்க இருவரும் இரண்டு பெரிய இடங்களுக்கு பிரிந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. So Lot, Abraham's nephew, chooses to live in a place near Sodom and Gomorrah. ஆபிரகாமுடைய ஒன்றுவிட்ட சகோதரனாகிய லோத்து சோதோம் குமோராவுக்கு அருகிலே குடியேறுகிறார். So they go into their own separate ways. ஆகவே அவரவர்கள் சொந்த வழியில் பிரிந்து போகிறார்கள். Time goes by. காலங்கள் உருண்டோடின. One day the news comes to Abraham that his nephew Lot had been captured by some king, along with his wife and all the things. ஒரு நாளிலே அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரனாகிய லோத்து அவருடைய மனைவி எல்லா உடைமைகள் பொருட்களோடு கூட பலவிதமான ராஜாக்களால் சிறைபிடிக்கப்பட்டு விட்ட செய்தி ஆபிரகாமின் காதில் விழுகிறது. The entire region of Sodom, Gomorrah and many other nations and cities and nations were affected. They were attacked by a few kings under the supervision of a big king called Chedorlaomer. கெதர்லோகோமர் என்ற ஒரு மிகப்பெரிய ராஜாவின் கீழே ஒன்றிணைந்த ஒரு 5 ராஜாக்கள் படையெடுத்து சோதோம் குமோரா உட்பட்ட பல பகுதிகள் மீது தாக்குதல் தொடக்கி பெரும் தாக்குதல் ஏற்படுத்தி விட்டார்கள். He was a great Persian king. அவன் ஒரு மிகப்பெரிய பாரசீக மன்னன். Along with a few other Persian kings, he is coming against a few kings in the land of Canaan. அந்த கானான் நாட்டுக்கு விரோதமாக ஒரு சில பாரசீக குறுநில மன்னர்களோடு கூட ஒன்றாக கரம் கோர்த்து இவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறான். They had captured a lot of people in many cities. பல பட்டணங்களிலே ஏராளமான மனிதர்களை அவர்கள் சிறைப்படுத்தி கொண்டார்கள். Among them were Lot and his wife and his things. அவர்களுக்குள்ளே தான் லோத்தும் அவருடைய மனைவியும் அவருடைய உடைமைகளும் சிக்கிக் கொண்டன. What really happened was the Chedorlaomer, that king and the other kings with them had defeated the Canaanite kings. உண்மையிலேயே நடந்தது என்னவென்றால் அந்த கெதர்லோகோமரும் அவனோடு கூட இருந்த ராஜாக்களும் சோதோம் குமோராவினுடைய ராஜாக்களை எல்லாம் தோல்வி அடைய செய்தார்கள். So numerous multitudes of Canaanites were taken captives along with their kings. ராஜாக்களோடு கூட சேர்ந்து எண்ணிறந்த கானானியர்கள் இப்பொழுது சிறைப்பட்டு போய் இருக்கிறார்கள். But as soon as the news comes to Abraham, ஆனாலும் இந்த செய்தி ஆபிரகாமின் காதில் விழுந்ததும் Genesis 14:4 ஆதியாகமம் 14:4 says Abraham takes 318 trained men who were born in his own household. ஆபிரகாமின் சொந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்த கைப்படிந்த 318 பேரை ஆயுதம் தரிப்பித்து ஆபிரகாம் களமிறக்கினார். He goes to fight those kings and rescue his nephew Lot along with all other people, other Canaanites. அந்த ராஜாக்களை எதிர்த்து அவர் போர் தொடுக்கும்படி களமிறங்கி தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனாகிய லோத்தோடு கூட சிறைப்பட்டு போயிருந்த மற்ற கானானியர்கள் ராஜாக்கள் அனைவரையுமாக விடுவிக்கிறார். Genesis 14:15 says that Abraham attacks them in the night. ஆபிரகாம் ராத்திரி நேரத்தில் அவர்களை தாக்கினதாக ஆதியாகமம் 14:15 சொல்லுகிறது. Verse 16 says, and he brought back all the goods and also brought again his brother Lot and his goods and the women also and the people. 16ஆம் வசனத்தில் சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். What a great deliverance from so many kings. அத்தனை ராஜாக்களிடமிருந்து எவ்வளவு பெரிய விடுதலை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். See, until this time, இதுவரைக்கும் பார்த்தால் even though Abraham was blessed by God, ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பினும் கூட not many people knew who Abraham was. ஆபிரகாம் யார் என்று அநேகர் அறிந்திருக்கவில்லைதான். Even though he had a promise from God that his name would be made great, அவருடைய பெயர் பெருமைப்படுத்தப்படும் என்ற வாக்கை கர்த்தரிடமிருந்து அவர் பெற்றிருந்தாலும் his name was not great yet. இன்னும் அவருடைய பெயர் பெருமை அடையவில்லை. But now God's appointed time had come to make Abraham's name great. இப்பொழுதோ ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக தேவன் குறித்த நேரம் வந்துவிட்டது. And how does the Lord accomplish that? கர்த்தர் அதை எப்படி செய்து முடித்தார்? The Lord raises up a person with favor. கர்த்தர் தயவோடு கூடிய ஒருவரை எழுப்பினார். In Abraham's case, ஆபிரகாமின் காரியத்தில் the Lord raises up a great king called Melchizedek, who was the king of Jerusalem, to come and speak on behalf of Abraham. ஆபிரகாமின் சார்பாக பேசும்படியாக எருசலேமின் ராஜாவாயிருந்த மெல்கிசேதேக் எனும் ஒரு மிகப்பெரிய மனிதரை கர்த்தர் எழுப்பி அனுப்பினார். Genesis 14:18 ஆதியாகமம் 14:18 says, and Melchizedek, the king of Salem, brought forth bread and wine, and he was the priest of the Most High God. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார்.
even though very little is recorded in the Bible about this incident, இந்த சம்பவத்தை குறித்து வேதத்தில் மிகவும் குறைவாக பதிவு செய்யப்பட்டிருப்பினும் historians believe that he was a great king, Melchizedek of Jerusalem. மெல்கிசேதேக்கு எருசலேமின் மகாராஜாவாக ஆட்சி செய்ததாக சரித்திர குறிப்புகள் He சொல்லுகின்றன. was well known in that region. அந்த பகுதியில் அவர் பிரபலமாய் He அறியப்பட்டிருந்தவர். was not the only king in the land of Canaan. கானான் நாட்டிலே அவர் ஒருவர் மட்டும் ராஜாவா இல்லை. There were so many other kings who were already taken as captives during this war. அந்த யுத்தத்தின் பொழுது இன்னும் அநேக கானானிய ராஜாக்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார்கள். Melchizedek knows that if Abraham had not stopped this Persian king, இந்த பாரசீக மன்னனுடைய படையெடுப்பை ஆபிரகாம் மாத்திரம் தடுத்து நிறுத்தி இருக்கவில்லை என்றால், now that he has captured so many parts of Canaan, next will be Jerusalem. கானான் நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றி விட்ட இந்த பாரசீக மன்னனுடைய அடுத்தலுக்கு எருசலேமாகத்தான் இருக்கும் என்று மெல்கிசேதேக் அறிந்திருந்தார். So Melchizedek was so grateful in a way to Abraham for putting an end to the enemy who would have come to attack Jerusalem next. அடுத்து எருசலேமை தாக்க வந்திருக்கக்கூடிய சத்துருவின் படையெடுப்பின் முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஆபிரகாமுக்கு இந்த மெல்கிசேதேக் மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறார். Without even fighting a war, now Melchizedek is free of all his enemies. எந்த விதமான யுத்தத்தில் கை கலக்காமலே இப்பொழுது மெல்கிசேதேக் சத்துருக்களுடைய எல்லா தாக்குதலுக்கும் நீங்களாகி விடுதலையாகி விட்டார். So filled with gratitude towards this Abraham, இந்த ஆபிரகாமுக்கு நேராக நன்றி நிறைந்தவராக he comes bearing forth the bread and wine and other blessings to come and honor him and bless him. ஆபிரகாமை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக அப்பம் ரசம் மற்றும் பல பொருட்களோடு கூட வந்த ஆபிரகாமை சந்திக்கிறார். Historians believe that when Melchizedek stood up to speak. ராஜாவாகிய மெல்கிசேதேக் பேசும்படி எழுந்து நின்றபோது நடந்ததை சரித்திர வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள். They believe he was not talking to a few people. ஒரு சிலரோடு அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லையாம். It is the historians believe he stood before multitudes from many nations ruled by many kings. அநேக ராஜாக்கள் ஆண்ட பல தேசத்தை சார்ந்த எண்ணிறந்த திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக அவர் நின்று பேசினதாக சரித்திர வல்லுனர்கள் குறிப்பிடுகிறார்கள். Even though he was king, they respected him more because he was also the priest of the Most High God. அவர் ராஜாவாக இருந்திருந்தாலும் கூட மகா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தபடியினால் மிகவும் பெரிதாய் So now மதிக்கப்பட்டவர். this great Melchizedek stands up to speak before multitudes. இந்த மிகப்பெரிய மெல்கிசேதேக்கு இப்பொழுது திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்பாக நின்று பேசும்படி எழுந்து நிற்கிறார். What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? Verse 19. 19ஆம் வசனம். He says, "Blessed be Abraham of the Most High God." மகா உன்னதமான தேவனுடைய ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாராக. Oh Abraham, whose God is the possessor of heaven and earth. ஓ வானத்தையும் பூமியும் உடையவராய் இருக்கிற தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பாராக. One hand he exalts God who had given Abraham such a great victory in battle. ஒரு பக்கம் யுத்த களத்தில் ஆபிரகாமுக்கு மகத்தான வெற்றி கொடுத்த தேவனை உயர்த்தி போற்றுகிறார். There is a testimony in a way of the living God. ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனை பிரஸ்தாபப்படுத்தும் சாட்சியாக அமைகிறது. He got an opportunity to share the gospel about the true God in front of all those Canaanites. மெய்யான ஜீவ தேவனை குறித்த அந்த கானானிய ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சியிடக்கூடிய பொன்னான வாய்ப்பு கிடைக்க One பெற்றிருக்கிறார். hand he exalts God. ஒரு பக்கத்தில் தேவனை உயர்த்துகிறார். On the other hand he exalts Abraham who was chosen by God to bring about this great victory. மறுபக்கம் இந்த மகத்தான வெற்றியை கொண்டு வரும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமை வாழ்த்துகிறார். As Melchizedek makes this preach in front of a great number of people, multitudes and their kings. திரள் கூட்டமான ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய ராஜாக்களுக்கு முன்பாக இப்பொழுது மெல்கிசேதேக்கு இவ்வளவு பெரிய ஒரு சொற்பொழிவை ஆற்றும் போது The promise of the Lord to make Abraham's name great gets fulfilled. ஆபிரகாமின் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. A man who was not known by many until that time. அதுவரைக்கும் அநேகரால் அறியப்படாதிருந்த மனிதர்தான். Suddenly the Lord sends a great man, a great king, a great priest to speak for Abraham. சடுதியிலே ஆபிரகாமுக்காக பேசும்படியாக ஒரு மகா பெரிய மனிதரை மகாராஜாவை ஒரு மிகப்பெரிய ஆசாரியனை கர்த்தர் களமிறக்கி விட்டார். And thus the Lord made his name great even in that time. இப்படியாக அக்காலத்திலேயே கர்த்தர் ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்தினார். Without a shadow of doubt his name is still great, and after thousands of years. எவ்வித சந்தேக நிழலுக்கும் இடமின்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னரும் ஆபிரகாமின் பெயர் இன்னும் பெருமைப்பட்டுக் கொண்டுதானே இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Dear child of God. தேவனுடைய There பிள்ளைகளே, are many under the sound of my voice. என் சத்தத்தை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Even though the Lord had promised you greatness, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை வாக்கு பண்ணி இருந்தும் கூட you have not seen many
great things happen to you until now. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி மேன்மையான பெரிய காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்கவில்லை. Yes, you've been walking with the Lord. ஆம், நீங்கள் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறீர்கள் தான். There are some promises that are still yet to be fulfilled. இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியதாகவே இருக்கிறது. There are still doors that have been closed before you. உங்களுக்கு முன்பாக இன்னும் பல வாசல்கள் அடைக்கப்பட்டு தான் இருக்கின்றன. There are still people who have been unfavorable to you. இன்னும் अनेक ஜனங்கள் உங்களுக்கு தயவு காண்பிக்காமலே இருக்கிறார்கள். There are still inheritances that have not been restored to you. இன்னும் உங்கள் கைவசம் மீட்டு கொடுக்கப்படாத சுதந்திரங்கள் சொத்துக்கள் தேங்கி கிடக்கின்றன. You've been working for that company all this time. இதுவரைக்கும் அந்த நிறுவனத்துக்காக நீங்கள் அயராமல் உழைத்து வந்திருக்கிறீர்கள். Yet no one in the higher up, no one in the management even knows your name to recommend you for promotion. அப்படி இருந்தும் உங்கள் உயர்வுக்காக பதவியிலே நீங்கள் உயர்த்தப்படும் பொருட்டு மேலாண்மை துறையிலோ அதிகாரத்திலோ ஒருவரும் உங்களுக்கு பரிந்துரை செய்யவில்லை. But the Lord wants you to know today. இன்றைக்கும் நீங்கள் அறியும்படி கர்த்தர் விரும்புகிறார். His time had come. அவருடைய நேரம் வந்துவிட்டது. To make your name great. உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக. To accomplish that. அதை சாதிப்பதற்காக. The Lord has already chosen people. கர்த்தர் ஏற்கனவே ஜனங்களை தெரிந்தெடுத்து He விட்டார். has already ordained people. அவர் ஏற்கனவே ஜனங்களை நியமித்து He விட்டார். is sending people into your life. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு மனிதர்களை அனுப்புகிறார். People with a powerful voice. வல்லமையான குரல் வளம் உள்ளவர்கள். People who are already in high places. ஏற்கனவே உயர்ந்த அதிகார பதவியில் அமர்ந்திருக்கிறவர்கள். People who are already in places of influence. செல்வாக்குள்ள ஸ்தானங்களிலே அமர்ந்திருக்கிறவர்கள். People who are already honorable so they can place honor upon you. ஏற்கனவே உங்கள் மீது கனத்தை வைக்கும்படி கனப்படுத்தப்பட்டவர்களை. People whose voice has power and influence to lift you up. உங்களை உயர்த்துவதற்கு அதிகார செல்வாக்குள்ள குரல் வலிமை உள்ளவர்கள். People who have the ability to tip the scale in your favor. உங்களுக்கு சாதகமாக காரியத்தை உடனடியாக அமல்படுத்தக்கூடியவர்கள். People whose recommendations will carry a high value. உங்களுக்காக பரிந்துரை செய்யும் பொழுது பெருமதிப்பை சுமக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். Time has come. நேரம் வந்து விட்டது. For the Lord to open a new chapter in your life. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க A போகிறார். new season. ஒரு புதிய பருவ Where காலம். you're going to see great people speaking on your behalf. மாபெரும் மனிதர்கள் உங்கள் சார்பிலே பேசுவதை நீங்கள் காண்பீர்கள். So God can exalt you and bless you, and so all His promises will be fulfilled in your life. எப்படியாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கான காலம் இது. It is beginning today. இன்றே இது துளிர்விடுகிறது. It is beginning right now. இப்பொழுது இது ஆரம்பமாகிறது. It's happening as we are speaking. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இது அப்படியே நடக்கிறது. Hallelujah. Hallelujah. The Lord's going to enable you to reach a new level of greatness. ஒரு புதிய அளவிலான மேன்மையின் உயர்வை அடையும்படி கர்த்தர் உங்களை வல்லமைப்படுத்த Hallelujah. போகிறார். Hallelujah. Number one. முதலாவதாக Time has come for the Lord to send people to speak for you. உங்களுக்காக பேசும்படியாக ஆட்களை அனுப்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. Secondly, இரண்டாவதாக what kind of people is the Lord sending you? என்ன மாதிரியான ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார்? Strangers, அந்நியர்கள், even kings of this world, இந்த உலகத்தின் ராஜாக்களும் இருப்பார்கள். filled with favor towards you. உங்கள் மீது அதிக தயவு நிறைந்தவராய் வெளிப்படுவார்கள். ஏன்? So they can come and stand with you. வந்து உங்களோடு கூட நிற்கும்படியாக. In Exodus chapter 17, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் we find the children of Israel in the middle of a journey to their promised land. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி ஒரு பயணத்தின் நடுவில் இருக்கிறதை பார்க்கிறோம். Exodus chapter 17, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் verse 8 and 9. 8 9 வசனங்கள். It says, then came Amalek and fought with Israel in Rephidim, and Moses said unto Joshua, choose out men and go out, fight with Amalek. Tomorrow I will stand on top of the hill with the rod of God in mine hand. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். You can picture the scene in your mind. மனத்திரையில் இந்த காட்சியை சித்தரித்து பாருங்கள். Joshua is fighting the battle along with his men. தன்னுடைய வீரர்களோடு கூட சேர்ந்து யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Moses is standing on top of the hill, மலை உச்சியின் மேல் மோசே நின்று கொண்டிருக்கிறார். raising up the rod of the Lord with his hands. தன்னுடைய கையில் இருக்கும் கர்த்தருடைய கோலை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். Verse 11 says, 11ஆம் வசனம். and it came to pass when Moses held up his hands that Israel prevailed. When he let down his hand, Amalek prevailed. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். This was a situation where Moses could not afford to put his hands down. இது மோசே தன் கைகளை தாழவிடக் கூடாத ஒரு சூழ்நிலை. He holds up his hand and Joshua and the children of Israel win. அவர் தன் கையை உயர்த்தி பிடித்திருக்கும் பொழுது போர்க்களத்தில் யோசுவாவும் இஸ்ரவேலரும் ஜெயிக்கிறார்கள். Second, he lowers his hand. அவருடைய கையை அவர் தாழவிட்ட உடனேயே Amalek, the enemies, are winning.
எதிரிகளாகிய அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறார்கள். I'm sure Moses was doing his best to keep his hands up high. எப்படியாவது தன் கையை உயர்த்தி இருக்க மோசே தன்னால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக முயற்சிக்கிறார். But the battle was going on and on and on. ஆனால் போர் ஒரு முடிவுக்கு வராமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. Surely Moses would have thought, Joshua, you better hurry up. நிச்சயமாகவே யோசுவாவே நீ ரொம்ப சீக்கிரமாய் செய்து முடிப்பது நல்லது என்று மோசே நினைத்திருந்திருப்பார். I cannot hold my hands up any longer. இதுக்கு மேல என்னால கையை உயர்த்தி வைத்திருக்க முடியவில்லையே. Verse 12 says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, but Moses' hands were heavy and tired. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. How long can he hold his hands up? எதுவரைக்கும் தான் அப்படியே கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்க முடியும்? That is when அந்நேரத்தில் தான் two men, இரண்டு பேர், Aaron and Hur, ஆரோனும் ஊரும் come to the top of the hill. அந்த மலை உச்சிக்கு வருகிறார்கள். Aaron was a priest of the Most High God. ஆரோன் மகா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். These two men of God come. இந்த இரண்டு தேவ மனிதர்களும் வந்தார்கள். Verse 12 says, 12ஆம் வசனம் and சொல்லுகிறது, they stayed up his hands, and one on the one side and the other on the other side. ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலுமாக உட்கார்ந்து. The scripture says these men stood close to Moses. இவர்கள் இருவரும் மோசேக்கு அருகில் பக்கத்தில் நின்றதாக வசனம் சொல்லுகிறது. They held up his hands. அவர்கள் மோசேயின் கையை பிடித்து தாங்கினார்கள். So Moses was able to raise up the rod nice and steady until the going down of the sun. சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் தளர்ந்து போகாமல் உயர்த்தப்பட்ட கரத்தின் கோலை மோசேயால் அப்படியே பிடித்துக் கொள்ள முடிந்தது. Because of what these two men by standing with Moses. மோசேயோடு கூட இந்த இரண்டு மனிதரும் நின்றபடியால். Verse 13 says, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, and Joshua discomfited Amalek and his people with the edge of the sword. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தார். Hallelujah. ஹalleluya. Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, in this new month, in this new season you are entering into, நீங்கள் அடி எடுத்து வைக்கும் இந்த புதிய பருவ காலத்தின் புதிய மாதத்திலே there are things some of you need to do in order to succeed. உங்களிலே சிலர் வெற்றி அடைய வேண்டுமானால் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. Even though you know exactly all the things you need to get done, சரியாக எவைகளை எல்லாம் செய்து முடித்தாக வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிந்தும், you even been planning and thinking and preparing for it for a long time. நீண்ட காலமாகவே அதை குறித்து சிந்தித்து யோசித்து திட்டமிட்டுக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். Now you are realizing those are not things you can do on your own. இப்பொழுதுதான் இவைகளெல்லாம் நீங்கள் மட்டும் தனியாக செய்து முடிக்க முடியாத விஷயங்கள் என்று உணர்கிறீர்கள். You've been working on it day after day, week after week. நாள்தோறும் நித்தமும் வாரந்தோறும் தவறாமல் இதற்காக நீங்கள் செயல்பட்டு வந்தீர்கள். Still there is a long way to go. அப்படி இருந்தும் இன்னும் போக வேண்டிய தூரம் நீண்ட தூரமாய் இருக்கிறது. Some of you have been on this path and it's become a very difficult path for you. உங்களிலே சிலர் இந்த பாதையிலே தொடர்ந்து வந்திருந்தும் இது உங்களுக்கு மிகவும் கடினமான பாதையாய் இருக்கிறது. You've been walking on this path all alone. நீங்கள் மட்டும் தன்னந்தனியே இந்த பாதையில் நடந்து வந்திருக்கிறீர்கள். You've been toiling day and night. இரவும் பகலும் உழைத்து பிரயாசப்பட்டு You've இருக்கிறீர்கள். been giving it your all. உங்களுடைய எல்லா பலத்தையும் பிரயோகித்திருக்கிறீர்கள். And you only ended up depleting all your energy and your resources. வெறுமனே உங்கள் மூலதனங்கள் உள்ளிருந்த சத்தை எல்லாம் நீங்கள் உரிந்ததுதான் மிச்சம். Now you are feeling drained out. இப்பொழுது முழுவதும் காய்ந்து போன விட்ட ஒரு உணர்வு. You are tired inside and out. உள்ளும் வெளியேயும் நீங்கள் களைத்து சோர்ந்து விடாய்த்து விட்டீர்கள். You are exhausted. நீங்கள் விடாய்த்து போனீர்கள். You're feeling all alone and lonely. தனிமையிலே தன்னந்தனியே வாடுகிறீர்கள். Now all you need is a favorable people to come and stand by you. சரியாக தயவு காண்பிக்கக்கூடிய ஜனங்கள் வந்து உங்களோடு கூட நிற்பதுதான் உங்களுடைய அத்தியாவசிய தேவை. Someone to walk with you. உங்களோடு கூட கரம் கோர்த்து நடக்கும் ஒருவர் வேண்டும். Someone to put their hands on you and encourage you. ஆதரவாய் உங்கள் மீது கரத்தை போட்டு உங்களை தைரியப்படுத்தும் ஒருவர் தேவை. Someone to care about you. உங்கள் நலனில் அதிக அக்கறையுள்ள ஒருவர் வேண்டும். The Lord wants you to know this morning. இன்று காலை நீங்கள் அறியும்படி கர்த்தர் விரும்புகிறார். This appointed time has come. அவர் குறித்த நியமித்த நேரம் வந்துவிட்டது. No matter how alone, lonely you've been walking all this time, இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு தன்னந்தனியே தனிமையோடு வந்திருந்தாலும், the Lord has already chosen and prepared people whose heart is filled with favor towards you. உங்களுக்கு நேராக தயவு காண்பிக்கக்கூடிய இருதயம் நிறைந்த மக்களை தேவன் ஏற்கனவே தெரிந்து ஆயத்தம் பண்ணி விட்டார். People who will not be afraid of battle. யுத்தங்களை கண்டு அஞ்சா நெஞ்சர்கள் இவர்கள். People who will not be afraid to stand with you in the midst of turmoil. எப்படிப்பட்ட சந்தடி கொந்தளிப்பின் மத்தியிலே உங்களோடு கூட நிற்க தயங்காதவர்கள். People who will be not afraid of the fires. எந்த அக்கினியையும் வேள்வியையும் கண்டு அஞ்சாதவர்கள் இவர்கள். People who will not be ashamed to find themselves with you. உங்களோடு கூட இருப்பதை யாராவது பார்த்துவிட்டால் என்னாகும் என்று பயப்படாதவர்கள். People who will not only care about you, உங்கள் நலனிலே அக்கறை உள்ளவர்கள் மட்டுமல்ல, but people who know how exactly to help you. சரியாக உங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அறிந்த துல்லியவாதிகளும். People with all the knowledge, wisdom and understanding so they can help you intelligently. மிகவும் அறிவுபூர்வமாய் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவையான ஞானத்தால், அறிவாற்றலால், புத்தியினால் நிறைந்தவர்கள். These are going to be true well-wishers who want you to succeed. எப்படியாவது நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிற உண்மையான நலம் விரும்பிகள் இவர்கள். People who will not be jealous of you in your victory.
நீங்கள் வெற்றி அடையும் பொழுது உங்கள் மீது பொறாமைப்படாதவர்கள். People who will rejoice with you when you are truly blessed by God. மெய்யாகவே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் பாக்கியத்தை காணும்போது உங்களோடு சேர்ந்து களிகூர்ந்து சந்தோஷிக்கிறவர்கள். Are you wondering where can I find such people? ஐயா இப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் எங்க போய் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? I know many of you are smiling right now. இப்போதைக்கு உங்கள் நிறைய பேர் இப்பொழுது சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியுதுங்க. It's not your job to go and find them. இவங்களெல்லாம் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் கடமை அல்ல. The Lord knows the names of every person alive today. இப்படி உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய பெயரையும் கர்த்தர் துல்லியமாய் He அறிந்திருக்கிறார். knows even the names of every star, everything, every galaxy. எல்லா நட்சத்திர மண்டலங்களிலும் வலம் வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பெயரையும் தனித்தனியே In அறிந்திருக்கிறவர். His wisdom, அவருடைய அனந்த He has ஞானத்தினால் chosen some such people. சிலரை அப்படிப்பட்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். He has prepared them. அவர்களை ஆயத்தம் பண்ணி He has இருக்கிறார். turned their heart towards you. அவர்கள் இருதயங்களை உங்களுக்கு நேராக திருப்பி இருக்கிறார். He has placed extreme favor, heavenly favor in their hearts towards you. உங்களுக்கு நேராக அளவுக்கு அதிகமான பரலோக தயவை அவர்கள் இருதயங்களுக்குள் அவர் பொக்கிஷ வைப்பாய் I know வைத்திருக்கிறார். some of you have been feeling like almost ready to give up. உங்களிலே பலர் ஏறக்குறைய விட்டுட்டு போயிரலாம்னு வந்துட்டீங்க. But the word of the Lord to you this morning, ஆனாலும் இந்த காலை உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை the என்னவென்றால், Lord is raising up people. கர்த்தர் உங்களுக்காக அப்படிப்பட்ட மனிதர்களை He எழுப்புகிறார். is sending people into your life. உங்கள் வாழ்க்கைக்குள் அவர் மனிதர்களை He அனுப்புகிறார். is sending people by your way who are filled with favor towards you. உங்களுக்கு தயவு செய்யக்கூடிய ஆசீர்வாதம் நிறைந்த ஜனங்களை உங்கள் வழியிலே அவர் அனுப்புகிறார். People who will come and stand with you in the good time. நல்ல நேரத்தில் வந்து உங்களோடு கூட துணை நிற்பார்கள். People who will stand with you in the not so good time. இவர்கள் மிகவும் வேதனையான கெட்ட காலமாக இருந்தாலும் கூட துணை நிற்கிறவர்கள். People who are chosen by God. இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Prepared for this very purpose. இந்த நோக்கத்திற்காகவே ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். To stand with you and help you in the purpose with which God has called you to that place. உங்களோடு கூட துணை நின்று எந்த நோக்கத்துக்காக தேவன் உங்களை அழைத்து அனுப்பி இருக்கிறது நிறைவேற்றுவதற்கு தோள் கொடுப்பவர்கள். Hallelujah. Hallelujah. Shall we all open and close our eyes for a second? ஒரே ஒரு நொடி பொழுது கண்களை மூடி கேட்போமா? Shall we all open our mouth and say, வாயை திறந்து சொல்லுவோமே, Lord, according to your word, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே bring those people into my life. அப்படிப்பட்ட என் வாழ்க்கைக்குள் கொண்டு வாரும். Lord, I am ready to receive those people. அவர்களை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் Oh ஆண்டவரே. Lord, bring them into my life. கர்த்தாவே என் வாழ்க்கைக்குள்ள உங்களை கொண்டு வாங்கப்பா. I believe your word. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். Thank you for the men and women you are going to bring into our life. எங்கள் வாழ்க்கைக்குள் அனுப்ப போகிற ஆண்கள் பெண்களுக்காக நன்றி People who are going சொல்கிறேன். to speak for us. எங்களுக்காக பேசக்கூடிய People who are ஜனங்கள், going to stand with us. எங்களோடு நிற்கக்கூடிய ஜனங்கள். Hallelujah. ஹalleluya. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசர்க்கு நீதியவர். எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவே தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத இருபையற்கார் என்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். Hallelujah. ஹalleluya. First, the Lord is going to send people who will speak for you. முதலாவது உங்களுக்காக பேசும்படியாக மனிதர்களை கர்த்தர் அனுப்புவார். Secondly, He is going to send people who will come and stand with you. இரண்டாவது உங்களோடு கூட நிற்கும்படியாக அவர் மனிதர்களை அனுப்ப போகிறார். Thirdly, மூன்றாவதாக the Lord is going to send people who will come just to strengthen you. உங்களை பலப்படுத்தும்படியாகவே வருவதற்காக கர்த்தர் மனிதர்களை அனுப்ப போகிறார். In 2 Samuel chapter 17, 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் we see King David going through a bad situation. தாவீது ராஜா மிகவும் மோசமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் போகிறதை பார்க்கிறோம். The problem was his own son Absalom had risen against him. சொந்த கற்பப்பிறப்பான குமாரன் அப்சலோமே தாவீதுக்கு விரோதமாக கொந்தளித்திருப்பதுதான் பிரச்சனையே. He had persuaded David's own men, own people to turn against him. தாவீதின் சொந்த மனிதர்களே தாவீதுக்கு விரோதமாக திரும்பத்தக்கதாக அவர்களை வசப்படுத்திக் கொண்டான். The story begins even in 2 Samuel 15. 2 சாமுவேல்
15ஆம் அதிகாரத்திலேயே இந்த சரித்திர சம்பவம் ஆரம்பித்து Let's விடுகிறது. go to 2 Samuel 15:13. 2 சாமுவேல் 15:13க்கு வருவோம். It says, and a messenger came and told David, the hearts of the people of Israel are with Absalom. இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பின்பற்றி போகிறது என்று ஒருவன் தாவீதிடம் வந்து அறிவிக்கிறான். Imagine how sad and troubled David would have felt that day. அந்நாளிலே தாவீது எவ்வளவுக்கு துக்கப்பட்டு கலங்கி இருப்பார் என்று யோசித்து பாருங்கள். Verse 17 says, 17ஆம் வசனம் சொல்லுகிறது. so the king set out with all the people following him, and they halted at the city, the edge of the city. ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். Verse 30. 30ஆம் வசனம். But David continued up the Mount of Olives, weeping as he went. His head was covered, and he was barefoot. All the people with him covered their heads too, and were weeping as they went up. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். It was a sad day in the life of David. தாவீதின் வாழ்க்கையில் இது மிகவும் சோகமான ஒரு துக்க நாள். As David and his men were hiding in the wilderness, தாவீதும் அவருடைய மனுஷரும் வனாந்தரத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கையில், and the last part of verse 29 in verse chapter 17, 17ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. the last part says that the people have become exhausted and hungry and thirsty. அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமுமாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். Only a while ago they were living in Jerusalem, they had everything. கொஞ்ச காலத்துக்கு முன்புதான் எருசலேமிலே சகலத்தையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவித்து Now வந்தார்கள். they are running away from the enemy in the wilderness, and now they have nothing. இப்பொழுதோ சத்துருவின் கைக்கு தப்பி ஓடி போன வனாந்தரத்துக்குள் ஒன்றுமில்லாமல் தவிக்கிறார்கள். Tired and weary, களைத்து விடாய்த்து சோர்ந்து விட்டார்கள். hungry and thirsty, பசியும் தாகமுமாய் மாறிவிட்டார்கள். totally exhausted. முழுவதுமாக விடாய்த்து What விட்டார்கள். are they going to find to eat in the wilderness? வனாந்தரத்திலே சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு என்ன கிடைக்க Who's போகிறது? going to give them a drink in that kind of dark wilderness? அவ்வளவு இருண்ட ஒன்றுமில்லாத வனாந்தரத்தில் அவர்களுக்கு யார் குடிக்க ஒன்றை கொடுக்க முடியும்? Verse 27 says, 27ஆம் வசனம் when சொல்லுகிறது. they come and camp in a place called Mahanaim, a man called Barzillai comes to David, and the Lord, and the Lord sends a man. அவர்கள் மக்னாயிம் என்ற இடத்திலே இருந்த பொழுது கர்த்தர் பர்சிலா என்னும் ஒரு மனிதரை அனுப்புகிறார். The Lord sends a man just to come and strengthen David. தாவீதை பலப்படுத்துவதற்காகவே கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்புகிறார். Not only David, but he strengthens all the people, all the men with David. தாவீதை மட்டுமல்ல, தாவீதோடு கூட இருந்த எல்லா மனுஷரையும் ஜனங்களையும் அவர் பலப்படுத்துகிறார். How did he bring strength to them? அவர்களுக்கு எப்படி பலனை கொண்டு வந்தார்? It is quite amazing. உண்மையில் அது ஆச்சரியமாய் இருக்கிறது. 2 Samuel 17:28 2 சாமுவேல் 17:28 says, and he brought beds and basins, earthen vessels, wheat and barley, flour, parched corn, beans, lentils, parched pulse, 29, honey, butter, sheep, cheese of kine for David and for the people that were with him to eat. மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். Says he brought beds for them to sleep in. அவர்கள் படுத்துறங்குவதற்கு மெத்தைகளை கொண்டு வந்திருக்கிறான் Can பாருங்கள். you imagine? இதை யோசிக்க கற்பனை Is செய்ய there முடியுமா? anything the Lord cannot do for you? உங்களுக்காக கர்த்தரால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? David and his people are in the wilderness where there's no shop, there's nothing. கடையோ சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லாத ஒரு வனாந்தரத்தில் தாவீதும் ஒரு ஜனங்களும் இருக்கிறார்கள். The Lord has already prepared a man. கர்த்தர் ஏற்கனவே ஒரு மனிதனை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். With that many beds ready, அத்தனை மெத்தைகளை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், with so many people ready to carry them towards David, அத்தனை மெத்தைகளையும் தாவீது நோக்கி சுமந்து கொண்டு போக ஏராளமானவர்கள் தேவை. the Lord had already prepared a Barzillai. கர்த்தர் ஏற்கனவே ஒரு பர்சிலாவை ஆயத்தம் பண்ணி Brought இருந்தார். a nice bed for David and his men to sleep on. தாவீதும் அவருடைய ஆட்களும் படுத்துறங்குவதற்கு அருமையான பஞ்சு மெத்தைகள். Also all the provision necessary for them to eat well and get strengthened. அது மட்டுமல்ல, நன்றாய் புசித்து பலனடைவதற்கு தேவையான போஷாக்கான பதார்த்தங்கள் அனைத்தும் இருந்தன. What an unexpected provision in the midst of a wilderness. ஒரு வனாந்தரத்தின் நடுவிலே எவ்வளவு சற்றும் எதிர்பார்த்திராத போஷாக்கின் பரிகாரம். Our God is a God who knows the end from the beginning. நம்முடைய தேவனுக்கு முடிவு ஆரம்பத்திலேயே தெரியுங்க. David did not know what kind of a need he'll be facing that day. அந்நாளிலே என்ன விதமான சேவையை தான் சந்திப்பேன் என்று தாவீதுக்கு தெரியாது. But the Lord already knew. ஆனால் ஆண்டவரோ
முன்னமே Our அறிந்திருந்தார். Lord Jesus Christ said, your heavenly Father knows your needs, what even needs you will be facing tomorrow. நாளைய தினம் நீங்கள் சந்திக்க போகிற உங்களுடைய தேவைகள் என்னதென்றும் பரமபிதா அறிந்திருக்கிறார் அல்லவா இயேசு சொன்னார். Even before you come to that place of a need, He's already prepared the provision. ஒரு தேவை உங்களை திகைக்க வைக்கும் இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்வதற்கு முன்பே அதை சந்திக்கும் போஷாக்கை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி Even விடுகிறார். before you get to know all the needs tomorrow, நாளைய தினம் என்னென்னலாம் தேவைப்படும் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பே the Lord's already prepared people to come and meet those needs for you. உங்களுக்காக அந்த தேவைகளை எல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் முன்னமே ஆயத்தம் பண்ணி விடுகிறார். With that strength that he has received and the rest that he got. அவர் அன்றைக்கு ஓய்ந்து இளைப்பாரி பெற்றுக்கொண்ட அந்த பலனை கொண்டு 2 Samuel 18:1 says, 2 சாமுவேல் 18:1 சொல்லுகிறது. David numbered the people that were with him and set captains of thousands and captains over hundreds over them. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்தவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் நியமித்து Because of the wonderful meal that they got. அவர்கள் அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அருமையான போஜனத்தின் நிமித்தம், Because of the good beds they got to rest in. நன்றாக இளைப்பாறுவதற்கு கிடைக்க பெற்ற அருமையான மெத்தைகளின் நிமித்தம் David and his men filled with new strength. தாவீதும் அவருடைய ஜனங்களும் புதிய பலனால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். Now they were ready to go forward and meet with the situation that was before them. இப்பொழுது முன்னேறி போய் தங்களுக்கு எதிரே இருந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு தயாராகி விட்டார்கள். All because one man called Barzillai. எல்லாமே பர்சிலா என்னும் ஒரு மனிதனால் வந்த பாக்கியம். God had sent to strengthen David and his men who were hungry, thirsty and weak and exhausted. பசியும் தவணமுமாக இளைத்து சோர்ந்து போன மனிதர்களையும் தாவீதையும் பலப்படுத்தும்படி கர்த்தர் அனுப்பி வைத்த ஒரு பர்சிலாவின் நிமித்தம். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, there are many of you under the sound of my voice. அநேகரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Due to unexpected circumstances, எதிர்பார்த்திராத சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் all your resources have been depleted. உங்கள் கைவசம் இருந்த மூலதனங்கள் எல்லாமே தீர்ந்து போய்விட்டன. Now you are feeling empty. இப்பொழுது வெறுமையாயிருக்கிறீர்கள். You feel tired. களைத்து விட்டீர்கள். You feel weak and exhausted. பலவீனப்பட்டு விடாய்த்து துவண்டு விட்டீர்கள். You are not even able to plan your next day, your next move because you have nothing. ஒன்றுமே கைவசம் இல்லாதபடியினால் அடுத்த அசைவு என்ன செய்யலாம் என்று அடுத்த நாளுக்கு எதையும் திட்டமிட கூடாதவர்களாகி விட்டீர்கள். You don't even know where to go, what to do. எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கூட உங்களுக்கு தெரியவில்லை. You don't even know who to go to ask for help. உதவிக்காக யாரிடம் போய் கேட்பது என்று கூட உங்களுக்கு தெரியவில்லை. But the word of the Lord is coming to you this morning. ஆனாலும் இந்த காலை நேரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. Because the Lord is sending you a Barzillai. கர்த்தர் உங்களுக்காக ஒரு பர்சிலாவை அனுப்புகிறார். A person who will have all the resources that you need. உங்களுக்கு தேவைப்படுகிற மூலதன வளங்களை நிறைவாய் உடைய ஒருவரை A அனுப்புகிறார். person who will not expect anything back in return. கைமாறாக உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒருவரை அனுப்புகிறார். A person truly sent by God with provision, resources just for you. உங்களுக்காகவே வேண்டிய மூலதன போஷாக்கின் சகல பரிகாரங்களையும் உடைய ஒருவர் தேவனால் அனுப்பப்படுகிறார். Don't be afraid of the Barzillai the Lord will send you. பர்சிலாயை கர்த்தர் உங்களிடத்தில் அனுப்பி வைக்கிற பர்சிலாயை குறித்து பயப்படாதீர்கள். The Lord wants you to know it is He who is sending them to strengthen you. உங்களை பலப்படுத்தும்படி கர்த்தர் தான் அவர்களை அனுப்பி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமாம். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, the promise of the Lord to you as you entering this new season. இந்த புதிய காலத்துக்குள் நீங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு வரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், Sons of strangers, அந்நியரின் புத்திரர்கள், people you never knew until this time, இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராதவர்கள் will come and build your walls. வந்து உங்கள் மதில்களை கட்டுவார்கள். They will come to build your life. உங்கள் வாழ்வை வளமாய் கட்ட They வருவார்கள். will come to build your house. அவர்கள் வந்து உங்கள் வீட்டை கட்டி கொடுப்பார்கள். They will come to build your future. உங்கள் எதிர்காலத்தை அவர்கள் வந்து கட்டி எழுப்புவார்கள். And they are kings, அவர்கள் ராஜாக்கள், people high up in authority, மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், people who you normally cannot go and approach by yourself. பொதுவாக நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் போய் பார்த்து அணுக முடியாத Such உயர்ந்தவர்கள், higher people will come to minister to you. அவ்வளவு உயர்ந்த மேன்மையானவர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி வருவார்கள். Isaiah in the same chapter verse 2. அதே எஸ்ஐயா 60ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் Isaiah 62 it says, for behold, darkness shall cover the earth. எஸ்ஐயா 62 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியை மூடும், Gross darkness shall cover the people, காரிருள் ஜனங்களையும் மூடும், but the Lord shall arise upon thee. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். The glory of the Lord will be seen upon thee. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Verse 14 says, 14ஆம் வசனம், also the sons of them that afflicted thee shall come bending down unto thee. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னிடத்திலே குனிந்து வருவார்கள். All that despise thee shall bow themselves down at the soles of your feet. உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து கொள்வார்கள். And they shall call thee the city of the Lord, the Zion of the Holy One of Israel. உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். Go to the next chapter, a few verses down.
அது அதிகாரத்தின் சில வசனங்கள் கீழே படிக்கும் Isaiah பொழுது 61:5. ஏசாயா 61:5 And strangers shall stand and feed your flock. மறுஜாதியார் அந்நியர் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். An alien shall be your plowman and your vine dressers. அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். Verse 7 says, for your shame 7ஆம் வசனம் சொல்வது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக you shall have double. இரண்டத்தனையாய் For பலனடைவீர்கள். all the confusion you've been through, இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த எல்லா குழப்பமான லட்சைக்கு பதிலாக you shall rejoice in your portion. உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். But as for you, நீங்களோ Isaiah 60:1 says, ஏசாயா 60:1 சொல்லுகிறது, arise. எழும்ப வேண்டுமா? It is time to arise. இது எழும்ப வேண்டிய It காலம். is not time to go down. இது முடங்க வேண்டிய நேரம் அல்ல. Arise, says the Lord. எழும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Shine, says the Lord. பிரகாசிக்கும்படி கர்த்தர் For சொல்லுகிறார். your light has come, உங்கள் ஒளி வந்து விட்டது. and the glory of the Lord has risen upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. For the Lord has placed His favor upon you. கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய தயவை வைத்திருக்கிறார். The Lord is sending people filled with favor towards you. உங்கள் மீது தயவு காண்பிக்கக்கூடிய தயவு நிறைந்த ஜனங்களை கர்த்தர் உங்கள் வழியே You shall அனுப்புகிறார். see favor with strangers. அந்நியரின் கண்களிலே நீங்கள் தயவை You காண்பீர்கள். shall see favor in the eyes of kings. ராஜாக்களின் கண்களில் நீங்கள் தயவை காண்பீர்கள். Such people will come to speak for you. உங்களுக்காக பேசும்படியாக அப்படிப்பட்டவர்கள் They வருவார்கள். will come to stand with you. உங்களோடு கூட நிற்கும்படியாக அவர்கள் வருவார்கள். They will come just to strengthen you. உங்களை பலப்படுத்தும்படியாகவே அவர்கள் It வருவார்கள். will be the Lord's doing. இது கர்த்தருடைய For it செய்கையாயிருக்கும். is the Lord who has chosen them. ஏனென்றால் கர்த்தரே அவர்களை தெரிந்து It கொண்டார். is the Lord who has prepared them. கர்த்தர் தான் அவர்களை ஆயத்தம் பண்ணினார். It is the Lord who has anointed them. கர்த்தர் தான் அவர்களை அபிஷேகம் It பண்ணினார். is the Lord who has kept them for such a time as this, இப்படிப்பட்ட காலத்தில் சகாயம் பண்ணுவதற்கென்றே கர்த்தர் தான் அவர்களை so வைத்திருக்கிறார். they can come and help you in your time of need. உங்கள் தேவையின் நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். Why? ஏன்? Because He is your Father. அவர் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். You are the son, you are the daughter of the Most High God. நீங்களே மகா உன்னதமான தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் His இருக்கிறீர்கள். favor is upon you. அவருடைய தயவு உங்கள் மேல் இருக்கிறது. Every day expect His favor. தினந்தோறும் தயவை எதிர்பாருங்கள். Every place you go, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் oh, say, Lord, open my eyes. கர்த்தாவின் கண்களை திறந்தருளும் என்று Let me சொல்லுங்கள். see the man, the woman, the person you are bringing to be favorable towards me today. இன்று எனக்கு தயவு காண்பிக்கும்படி நீர் அனுப்புகிற அந்த மனுஷனை காணும்படி என் கண்களை திறந்தருளும். Whenever you go to a new place or a known place, நீங்கள் தெரிந்த இடத்துக்கு போனாலும் சரி, புதிய இடத்துக்கு போனாலும் சரி, Lord, who is it that you are sending today to be favorable towards me? ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தயவு செய்யும்படி யாரை அனுப்புகிறீர் என்று கேட்க Lord, who வேண்டும். here is going to speak for me? இங்க இருக்கிற யார் எனக்காக பேசுவார்கள்? Who here is going to stand with me? இங்க இருக்கிற யார் என்னோடு நிற்பார்கள்? Who have you sent, Lord, to strengthen me? என்னை பலப்படுத்தும்படியாக யாரை அனுப்பி இருக்கிறீர்கள் ஆண்டவரே? You're going to see mighty things happening in your life. வல்ல பெரும் காரியம் உங்கள் வாழ்வில் நடப்பதை These காண்பீர்கள். are days Lord is building you up. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை வளமாக கட்டி So எழுப்புகிறார். once you are built, கட்டப்பட்டு விட்டால் in return you will build His kingdom. கைமாறாக நீங்கள் தேவராஜ்யத்தை கட்டுவீர்கள். Hallelujah. ஹalleluya. Shall we all stand in the presence of God? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, no matter what you're going through today, இன்னைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கும் சூழ்நிலை the எதுவானாலும் Lord has come down to strengthen you. உங்களை பலப்படுத்தும்படி கர்த்தர் இறங்கி He's வந்திருக்கிறார். calling you to come to Him. அவரிடம் வரும்படி உங்களை அவர் அன்பாய் அழைக்கிறார். Come closer to His presence. அவருடைய பிரசன்னத்துக்கு அருகாமையில் நெருங்கி Run வாருங்கள். into His presence. அவருடைய பிரசன்னத்துக்குள் ஓடி வாருங்கள். Walk with Jesus. இயேசுவோடு நடங்கள். He's going to walk with you. அவர் உங்களோடு நடப்பார். He has prepared people with favor for you. உங்களுக்காக தயவு நிறைந்தோரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பல உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பல உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய்.
கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். Dear child of God, அன்பான தேவ பிள்ளைகளே, without a shadow of doubt, எந்த சந்தேக நிழலுக்கும் இடமின்றி the presence of the Lord is with you. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூடவே இருக்கிறது. The hand of the Lord is already upon you. கர்த்தருடைய கரம் ஏற்கனவே உங்கள் மேல் இருக்கிறது. You are already a chosen vessel of God. நீங்கள் முன்னமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள். You are a citizen of the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்கள். The Lord knows how to protect his own. தமக்கு சொந்தமானவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். Every day of your life has already been written in his book. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Because you have surrendered your life into his hands. அவருடைய கரங்களுக்குள் உங்கள் வாழ்வை நீங்கள் சரணடைய ஒப்புக்கொடுத்திருக்கிறதினால் Every one of your steps are already ordained by the Lord. உங்களுடைய ஒவ்வொரு அடிகளும் ஏற்கனவே கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. For all the need you are facing and you will be facing, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இனி சந்திக்க போகிற எல்லா தேவைகளுக்கும் the Lord has already placed his favor in the hearts of strangers and the kings of this world. அந்நியர்கள் மற்றும் இந்த உலகத்தின் ராஜாக்கள் இருதயத்தில் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கான தயவை கட்டளையிட்டு விட்டார். So they can come and help you. வந்து உங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். So they will speak for you. உங்களுக்காக வந்து அவர்கள் பேசுவார்கள். From today onwards, இன்று முதல் you're going to find them standing with you. உங்களோடு கூட அவர்கள் வந்து நிற்கிறதை நீங்கள் காண்பீர்கள். The most unexpected places, சற்றும் எதிர்பார்த்திராத இடங்களிலே, most unexpected times, மிகவும் எதிர்பார்த்திராத நேரத்தில் you're going to see them come just to strengthen you. உங்களை பலப்படுத்தும்படியாகவே அவர்கள் வருகிறதை At காண்பீர்கள். that time, you need to realize அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை உணர வேண்டும். it is the Lord's doing. இது கர்த்தருடைய செயல் என்று. Because of his great love for you, உங்கள் மீது இருக்கும் அவருடைய பேரன்பினால் தான். his compassions, they will not fail. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே. His mercies are new every morning in your life. உங்கள் வாழ்க்கையிலே காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. What the Lord has begun in your life, he is more than able to complete it. எதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆரம்பித்தார் அதை முற்றிலும் முடிக்க வல்லவராய் The இருக்கிறார். Lord will perfect everything that concerns you. உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். He will never leave you nor forsake you. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் Because மாட்டார். you have kept your eyes on his face. நீங்கள் உங்கள் கண்களை அவருடைய முகத்தின் மீது He will வைத்திருக்கிறபடியால் not allow your face to be ashamed. ஒருபோதும் உங்கள் முகம் வெட்கப்பட அவர் விடவே மாட்டார். But his glory is going to shine on your faces. மாறாக அவருடைய மகிமை உங்கள் முகங்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Thank you for speaking to us even today. இன்றைக்கும் அடியார்களோடு பேசின தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for showing us what you're planning on doing in your children's life in the coming days. இனி வரும் நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறதை காண்பித்த தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for this promise that have already coming into reality in their life. இவர்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே யதார்த்தமாய் மெய்ப்படத் தொடங்கிவிட்ட இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for strangers and kings you've already prepared, chosen and anointed. நீர் ஏற்கனவே தெரிந்து கொண்டு ஆயத்தம் பண்ணி அபிஷேகித்து வைத்திருக்கும் அந்நியர்களுக்காக நன்றி You சொல்லுகிறோம். already instructed them. ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டீர். You already commanded them ஏற்கனவே அவர்களுக்கு கட்டளை கொடுத்து for விட்டீர். that right moment. அந்த சரியான தருணத்திற்காகவே So your children are they going to come and speak for your children. ஆகவே அவர்கள் வந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக பேச போகிறார்கள். Lord, from today onwards, கர்த்தாவே, இன்று let முதற்கொண்டு great testimonies come out from the lives of your children. உம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து பெரும் பெரும் சாட்சிகள் எழும்புவதாக. Let everyone and every family have a testimony. எல்லாரும் எல்லா குடும்பங்களும் ஒரு சாட்சி உடையதாக How இருப்பதாக. you sent
some Melchizedeks to come and speak and to make their name great. இப்பொழுதே இவர்கள் பேரை பெருமைப்படுத்தும்படியாக வந்து இவர்களுக்காக பேசும்படியான மெல்கிசேதேக்குகளை அனுப்புவீராக. Every one of them testify of the Aaron and the Hur who came and stood with them to uphold them. இவர்கள் அனைவருமே இவர்களை தாங்கி பிடிக்கும்படியாக வந்து நின்ற ஆரோன் ஊரை குறித்து சாட்சி சொல்லுவார்களாக. Every one of your children testify about the people who will come, the Barzillais who you have sent just to come and strengthen them. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தரால் அனுப்பி வைக்கப்பட்ட பர்சிலாவை குறித்து சாட்சி சொல்லுவார்களாக. Let great joy fill the hearts and lives of your people. பேரானந்த சந்தோஷ பாக்கியம் உடைய ஜனங்களுடைய வாழ்வையும் இருதயத்தையும் பலமாய் ஆட்கொள்வதாக. Even if at times their children find themselves in the wilderness. அப்படியே சில சமயங்களுடைய பிள்ளைகள் வனாந்தரத்திலே தவிக்கிறதாக Let காணப்பட்டாலும் not your children lack in anything. உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபடாதிருப்பார்களாக. Because according to your word, ஏனென்றால் உம்முடைய வார்த்தையின்படியே as you proved it again and again in every generation, எல்லா தலைமுறைகளிலேயும் திரும்ப திரும்ப நீர் அதை உண்மை என்று நிரூபித்திருக்கிறபடியே we know you're more than able to set up a table in the wilderness for your people. வனாந்தரமே ஆனாலும் உம்முடைய ஜனங்களுக்காக ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்த நீர் வல்லவர் என்பதை You are able to set up a table for your people in the presence of their enemies. உம்முடைய ஜனங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்காக பந்தி ஆயத்தப்படுத்த வல்லவராய் According இருக்கிறீர். to your word, உம்முடைய வார்த்தையின்படியே anoint your children's head with oil. உம்முடைய பிள்ளைகளின் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. Let their cup of blessing overflow and run over. இவர்களுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடுவதாக. Let your goodness and your mercy and your blessing and your favor follow them and overtake them. உம்முடைய நன்மையும் கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதங்களும் அபிஷேகங்களும் கிருபையும் இரக்கமும் வாழ்நாளெல்லாம் இவர்களை தொடர்ந்து முந்திக் கொள்வதாக. Bless your children with long life. நீடித்த நாட்களால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Let this darkness that has come upon the world, உலகத்தின் மீது வந்திருக்கும் இந்த இருள், let the blood of Jesus stand between them and the coronavirus or any other infection or any other darkness or weapons of the devil. இயேசுவின் திருரத்தம் உம்முடைய ஜனங்களுக்கும் இந்த உலகத்தில் தாண்டவம் ஆடுகிற கொரோனா மற்றும் எவ்விதமான தொற்றின் வாதைகளுக்கும் தீமைகளுக்கும் நிர்வாக நிற்பதாக. I declare nothing shall by any means hurt any of them. ஒன்றாகிலும் இவர்கள் ஒருவரையாகிலும் சேதப்படுத்த கூடாது என்று I பிரகடனப்படுத்துகிறேன். cancel every premature deaths in the name of Jesus. காலத்துக்கு முன்னே ஏற்படுகிற அகால மரணங்களை இயேசுவின் நாமத்தில் அவத்தமாக்குகிறேன். Those people who are infected and who are sick now, பாதிக்கப்பட்டவர்களாய் இப்பொழுது வியாதிப்பட்டிருக்கும் அனைவரும் I declare to their bodies that by the stripes of Jesus Christ they are healed. இயேசு கிறிஸ்துவின் காயத் தழும்புகளால் இவர்கள் சுகமானார்கள் என்று I கட்டளையிடுகிறேன். command every spirit of infirmity, every coronavirus to get out in Jesus' name. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியும் கொரோனா தொற்றுக்கிருமி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. I declare you will live and not die. நீங்கள் சாக மாட்டீர்கள், பிழைத்திருப்பீர்கள் என்று I சொல்லுகிறேன். declare you will live a long life and fulfill the purpose of the Lord in your life. நீடித்த நாட்கள் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கை குறித்த கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பீர்கள். I declare the resurrection power of God to come upon you and raise you right now. இப்பொழுதே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளாக ஊடுருவி உங்களை எழுப்பும்படி கட்டளையிடுகிறேன். I declare you will become a mighty man, a mighty woman of God in His kingdom. இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்திலே வல்லமையான பராக்கிரமசாலிகளான புருஷ ஸ்திரீகளாய் நீங்கள் In ஆர்ப்பரிப்பீர்கள். the name of the Father, Son and the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் I நாமத்திலே pronounce all of heavenly blessings and riches and upon prosperity upon your children. பரலோகத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் ஐஸ்வரியத்தின் நிறைவின் செழிப்பை உம்முடைய பிள்ளைகள் அனைவர் மீதும் கட்டளையிடுகிறேன். Cover them and seal them with your blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் முத்திரையிட்டு இவர்களை Let your மூடிக்கொள்ளும். mighty presence that is with them never depart from them. இவர்களோடு கூட இருக்கக்கூடிய வல்லமையான பிரசன்னம் ஒருபோதும் விட்டு விலகாதிருப்பதாக. Let your pillar of fire and cloud always go before them and behind them. உம்முடைய அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் எப்போதும் முன்பாகவும் பின்பாகவும் இருப்பதாக. Keep them as the apple of your eyes. கண்மணியைப் போல இவர்களை We give காத்தருளும். you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Amen. ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூடவே கர்த்தர் இருப்பாராக. As the Lord does mighty things in your life, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்யும்போது don't fail to share your testimony with us. உங்கள் சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள தவறிவிடாதீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பா